சாரி ப்ரோ. ஆரம்பிச்சு தொலை. சரி. ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். அண்ட் என்னோட உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். இதுக்கு இவ்வளோ அலம்பு உனக்கு. ஆமா ப்ரோ. ஒண்ணும் இல்ல. ஆரம்பிக்கிறதுன்னு அரை மணி நேரமா மறந்துட்டேன். வரலாறு முக்கியம்ல ப்ரோ. வரலாறு முக்கியம் தான். அதுக்கு தான். லீடு கொடுத்துட்டேனா? எஸ். ஒன்றும் இல்லைங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது அது எப்படி உருவாச்சு, எங்கேருந்து ஆரம்பிச்சது, எந்த வருஷம் ஆரம்பிச்சது, இது வரைக்கும் எப்படி நடந்திருக்கு எல்லாத்தையும் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வரப்போகுது. அதை முன்னிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கொண்டு வந்து 2025ல வரப்போகுது. 2025 வந்துருச்சு, வரப்போகுது பிப்ரவரியில. சரி, மன்னிச்சிருங்க. சரி, ஓகே. நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி இது வரைக்கும் தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காம பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஒன்றும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்குது. போலாமா? ஏன் எண்டிங் அதுக்குள்ள எப்பயும் சொல்லிடுவோம், அப்புறம் எந்த வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. சரி, சரி. 1998 பிறக்கவே இல்ல. அது நான் பிறக்கவே இல்ல. 2000ல தான் நான் பிறந்தேன். இவர் வந்து 1 வருஷம் முன்னாடி. இவர் போதி தர்மர் செட். அதனால இவர கணக்குல எடுத்துக்காதீங்க. 99 தாங்க நானு. இயர்லி 2K நான் 2K அவ்வளவுதான். பட் ஆனா கரெக்ட்டா எங்க 2 பேத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்றது பிறந்துச்சாம். 1998ல. இத வந்து ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்லாம் கொண்டு வரல. ஐசிசி நாக் அவுட் ஈவென்ட். அதனால ஐசிசி நாக் அவுட் ட்ராஃபி அப்படிங்கிற பேரை வச்சு தான் கொண்டு வந்தாங்க. இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு கப் அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது. அண்ட் அந்த 1998 காலகட்டத்திலலாம் T20 அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. அதாவது T20 வேர்ல்டு கப் அந்த விஷயம்லாம் கிடையாது. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குது. பெரிய கேப் இருக்கு. பெருசா ஃபண்ட் வர மாட்டேங்குது ஐசிசிக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. காசுக்குன்னா என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐசிசி நாக் அவுட் ட்ராஃபி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அந்த 1998ல வந்து கென்யால தான் இதை ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ணாங்க. கென்யா தான் அப்போ வந்து பெரிய டீமா இருந்திருக்கு பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நாக் அவுட் முறைகள் தான் இது நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோத்தா வெளியே, எல்லாமே வெளியே தான். இங்க வந்து லீக் மேட்சோ எதுவுமே நடக்காது. ஏன்னா வேர்ல்டு கப் மாதிரி இதை பெருசா நடத்த முடியாது. அந்த அளவுக்கு ஃபண்ட் கிடையாது. பட் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு ஈவெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும். ஒரு 2 வாரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நாக் அவுட் மேட்சா போடு, நாக் அவுட் ட்ராஃபின்னு பேரை வை அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அருண், இதோட இனாகுரல் சாம்பியன் யார் தெரியுமா? கப்பே இல்லை, நீங்க எங்க டீம் ஒரு கப் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க பரவாயில்லையா? என்ன மக்களே, கரெக்ட் தானே? சவுத் ஆப்பிரிக்கா தான் இதோட இனாகுரல் சாம்பியன். 1998ல அதாவது சவுத் ஆப்பிரிக்காவே கப்பு அவங்களுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி தான் இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐசிசி ஈவென்ட் வந்து அவங்க பெரிய சோக்கர்ஸ் தான். பட் அவங்க கிட்ட யார்கிட்டயுமே இல்லாத ஒரு டிராஃபி இருக்கு. ஐசிசி நாக் அவுட் டிராஃபி அவங்க கிட்ட தான் இருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபி கிடையாது, நாக் அவுட் டிராஃபி. சாம்பியன்ஸ் டிராஃபி கிடையாது. அப்ப அதோட பேர் அப்படி இல்ல. சோ பட் அதை சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஓவராலா இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ புதுசா கிரிக்கெட்குள்ள என்ட்ரி ஆயிருந்த கண்ட்ரீஸ்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக தான். முக்கியமா வந்து சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. ஐசிசி ஈவென்ட் நடத்துறதுக்கும் ஐசிசில ஸ்பெண்ட் பண்றதுக்கும் கிரிக்கெட்டை வளர்க்கறதுக்கும் அப்போ வந்து ஃபண்ட் பெருசா இல்ல. இப்ப இருக்கிற அளவுக்குலாம் பணம் அப்போ அவ்வளவா கிடையாது. அதனால அதை வந்து எல்லாத்தையும் பணத்தை சேர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி உருவாக்குனாங்க. அப்படிதான் ஐசிசி நாக் அவுட் ட்ராஃபி அப்படிங்கிற பேர்ல இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி உருவாச்சு. இன்னொன்னு, அவனுக்குள்ளேயும் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் வரணும், இந்த கண்ட்ரீஸ்ல இருந்தும் இந்த நேஷன்ஸ்ல இருந்துமே வந்து ஆட்கள் வந்து விளையாட வரணும் அப்படின்றதுக்காகவே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது போக என்ன ஒண்ணு இருக்கு, கென்யா ஆடிட்டாங்க, ஓகே. பங்களாதேஷும் வந்து அதுக்கு அடுத்து ஹோஸ்ட் பண்ணாங்க, ஓகே. அமெரிக்காலாம் ஆடி இருக்காங்களாமே. ஆமா, 2004லயே அமெரிக்கா, யுஎஸ்ஏ மாதிரியான டீம்லாம் வந்து ஐசிசி ஈவென்ட் ஆடி இருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு சில டீம்ஸ் வந்து டெபியூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷம் வந்து டெபியூட் ஆயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 9 டீம், இந்த இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இவங்கெல்லாம் ஒன்னா ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு டீமா உள்ள டெபியூட் ஆயிருப்பாங்க. அந்த வகையில யுஎஸ்ஏவுமே 2004 ஐ திங்க் வந்து உள்ள வந்திருப்பாங்க. ஆப்கானிஸ்தான்லாம் பாடினதே கிடையாது. சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் இந்த 2025 சாம்பியன்ஸ் டிராஃபில தான் டெபியூட் ஆகுறாங்க. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் பல சம்பவங்கள் இந்த வருஷங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஓடி வேர்ல்டு கப் ஆரம்பிச்சு T20 வேர்ல்டு கப், அண்டர் 19 எமர்ஜிங் வேர்ல்டு கப், இந்த மாதிரி எல்லாத்துலயும் சம்பவம் பண்றாங்க. இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு இத வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட இல்ல சாம்பியன்ஸ் டிராஃபில, ஆப்கானிஸ்தான் உள்ள வந்திருக்காங்க. அண்ட் இந்த 1998ல நாக் அவுட் டிராஃபியா உருவாக்கப்பட்ட சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் பேரை மாத்த ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு, நீ பிறந்த வருஷம் 2000. சோ 2000லயும் அதே ஐசிசி நாக் அவுட் டிராஃபி அப்படிங்கிற பேர்ல தான் நடத்தி இருந்தாங்க. அண்ட் அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கண்ட்ரி ஆட் ஆயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 9 நேஷன், அதுக்கப்புறமா 10 கண்ட்ரி, அதுக்கப்புறம் 11, 12 சொல்லி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் 4 வருஷம் அப்படிதான் போயிருந்துச்சு. அண்ட் 2000ல யார் சாம்பியன் தெரியுமா இந்த நாக் அவுட் டிராஃபியை பொறுத்த வரைக்கும்? என்ன பிரிச்சுக்கிட்டாங்களா இல்லையா? நியூசிலாந்து. ஓ, அதாவது ஐசிசி ஈவென்ட்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத 2 கண்ட்ரீஸ் தான் இந்த ஐசிசி முதல் டைமே நாக் அவுட் சாம்பியனா இருந்திருக்கு. நாக் அவுட் டிராஃபி பாருங்க, நாக் அவுட்னாலே வந்துட்டாங்க பாருங்க. அப்போ நியூசிலாந்துக்கு டிராஃபி வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா? இப்போ சிஎஸ்கே ஓட கோச் ஃப்ளெமிங், ஸ்டீவன் ஃப்ளெமிங் தான்.
ஓவராலா 2000 அப்பயுமே வந்து நியூசிலாந்து வந்து ரொம்ப ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அவங்க தான் நாக் அவுட் டிராஃபி அப்படிங்கிறது வாங்கியிருந்தாங்க. ஆமா, என்னங்க இங்கிட்டு விக்டோரியா, அங்கிட்டு ஷேன் பாண்டு, டேனியல் விக்டரி, ஸ்டீஃபன் பிளமிங் மஜாவா இருக்கும். அது போக வேற என்ன ஜேம்ஸ் சாரி ஜெஸ்ஸி ரைடர் வேற இருந்தாரு. எனக்கு பிடிச்ச ஜாக்கப் போரம் இருந்தாரு. போதுமா அந்த லிஸ்ட்? ஓகே. சரி ஓகே. இப்ப வந்து இது அது நம்ம அடுத்த வீடியோ. அதாவது யாரெல்லாம் வின் பண்ணாங்க, யாரெல்லாம் பெஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கங்கிறது அடுத்த வீடியோ. இது வந்து சரி, ஜஸ்ட் okay. சாம்பியன்ஸ் டிராஃபியோட சரி, விஷயம். ஓகே, ஓகே, ஓகே. அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபியுமே 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. அதான் 9 வருஷம் ஆக போகுது. பட் அது almost. சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 98, 2000, 2002, 2004 அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்திட்டு இருந்தாங்க. 2009 அதுக்கப்புறமா 4 வருஷம் கழிச்சு 2013ல நடத்துனாங்க. ஆமா. அண்ட் தென் ஏன்னா அதுக்கு இடையில தான் ஓடி வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. T20 உலக கோப்பை வந்துச்சு. எஸ் அதனால தான். அண்ட் அப்படியே விட்டுட்டாங்க. 2013 அதுக்கப்புறமா திரும்ப 2017 அந்த 4 வருஷம் கேப் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க. பட் 2017க்கு அப்புறம் 21 நடந்திருக்கணும். நடக்கல. ஆமா, 21, 22 பேக் டு பேக் T20 உலக கோப்பை பார்த்தோமே. ஏன்னா அப்போ வந்து இந்த கொரோனாலாம் உள்ள வந்து நிறைய வேலைகளை பார்த்து விட்டுருச்சு. அதனால பல வேர்ல்டு கப்போட டேட்ஸ் மாறி, இயர்கள் மாறி அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருந்துச்சு சாம்பியன்ஸ் டிராஃபி. அண்ட் இப்போ கடைசியா இங்க நடந்திருக்கு. அண்ட் பாகிஸ்தான் இப்போ ஹோஸ்ட் பண்றாங்க தான். சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து பாகிஸ்தான் 2025ல ஹோஸ்ட் பண்றாங்க. பட் 2009லயே பாகிஸ்தான் தான் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை நடத்தி இருக்கணும். பட் அப்போ வந்து பல போர் பிரச்சனைகள் இதே மாதிரிதான். அங்க வந்து சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறதுனால அப்பவே பாகிஸ்தான்ல இருந்து வழக்கமா நாம எங்க போவோம் ஒரு டோர்னமெண்ட் நடத்த முடியலனா ஸ்ரீலங்கா போவோம் இல்ல UAE போவோம். அது இப்போ அப்போ சவுத் ஆப்பிரிக்கா போவோம். ஓ ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா தான் போயிருந்தாங்க. ஆஹா. சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு அங்க 2009ல சாம்பியன்ஸ் டிராஃபி நடத்திருந்தாங்க. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி அதாவது எந்த ஈவென்ட் நடந்தாலும் சாம்பியன்ஸ் டிராஃபி நடத்திடணும் அப்படிங்கறதா எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். அண்ட் அது ஒரு ஐசிசி ஈவென்ட். எஸ். ஸோ நிறைய அமௌண்ட்டும் பாத்திரலாம் கம்மியான டைம்ல அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் ஐசிசி பிளான் பண்ற ஒண்ணு. பட் ரொம்ப காலம் இழுத்த ஒரு ஐசிசி ஈவென்ட்னா பாகிஸ்தான் நடக்க போற இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தான் ரொம்ப பெருசா எடுத்துருச்சு. சரி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு எப்படி டீம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வேர்ல்டு கப்புக்கு வந்து டாப்ல இருக்கிற டீம்ஸ் உள்ள போயிடுவாங்க. இது இல்லாம குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது மூலமா உள்ள வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. T20 வேர்ல்டு கப்புமே 20 டீம் வருவாங்க. ஃபர்ஸ்டே வந்து ப்ரீ குவாலிஃபிகேஷன்லாம் ஆடுவாங்க. அதுக்கப்புறமா உள்ள வருவாங்க இப்படி போவோம். பட் சாம்பியன்ஸ் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதா நடக்க போகுது. 8 டீம்ஸ் தான். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 9 டீம் அதுக்கப்புறமா 10, 11, 12 இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் இது வேலைக்கு ஆகாது. ரொம்ப பெருசா போகுது. அதனால கொஞ்சம் சுருக்குவோம். ரொம்ப ஃபேமஸான டீம்ஸை மட்டும் உள்ள ஆட வைப்போம். டாப் 8 இல்லாட்டி. டாப் 8 தான். அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ரேங்கிங் பார்ப்பாங்க. அப்போ அந்த ரேங்கிங்ல டாப் 8ல இருக்கிற டீம் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சமயத்துல சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு மினி வேர்ல்டு கப் அப்படிங்கிற பேருமே இருந்துச்சு. ஆமா, இப்போ அதான பேசிட்டு இருக்காங்க. மினி இப்போ வேர்ல்ட் வரைக்குமே மினி வேர்ல்டு கப் அப்படிங்கிற பேர் இருக்கு. பட் சாம்பியன்ஸ் டிராஃபி தான் அதோட ஒரிஜினல் நேம். மினி வேர்ல்டு கப்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேர்ல்டு கப் மாதிரி தான் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ரொம்ப சீக்கிரமா நடந்து முடிஞ்சிடும். கம்மியான டீம்ஸ் இருக்கிறதுனால இது அதனால ஒரு 4 குரூப் போகும். இது ஒரு 2 குரூப். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். பட் அந்த மெயின் குரூப்ல பாக்குற மெயின் டீம்ஸ் எல்லாருமே இங்க மோதுவாங்க. அண்ட் இங்க வந்து சிங்கிள் ரவுண்ட் ராபின் முறையில் தான் நடக்க போறோம். ஸோ இது வந்து எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த 2009 காலகட்டத்துல இருந்து தான் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க. 8 டீமை செலக்ட் பண்ணுவாங்க. 4 டீமா பிரிச்சிருவாங்க. அவங்க ஆடுவாங்க ரவுண்ட் ராபின்ல. டாப் 2 டீம்ஸ் வந்து செமி. அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. செமில இருந்து அதுக்கப்புறமா ஃபைனல் வருவாங்க. ஃபைனல்ல வின் பண்ற டீம் வந்து சாம்பியன் ஆயிடுவாங்க. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டா இருக்கிற ஃபார்மேட். இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நாக் அவுட் டிராஃபி, நாக் அவுட் மேட்சஸ் மட்டும் தான். அதுக்கப்புறம் 12 டீம்ஸ் 6 டீமா, 10 டீம்ஸ் 5 டீமா இப்படி பிரிச்சு ரவுண்ட் ராபின் நடக்கும். இந்த மாதிரியான பல மெத்தட்ஸை ட்ரை பண்ணிட்டு கடைசியா தான் 2009க்கு மேல தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. சரி இதுக்கப்புறம் 8 டீம்ஸ் தான் நம்ம போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் 8 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ். குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா. அவ்வளவுதான். நீங்க எங்கடா ஸ்ரீலங்காவை காணோம், எங்கடா வெஸ்ட் இண்டீஸை காணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் 8க்குள்ள அவங்க வரல. அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கிரைட்டீரியா வந்து கம்ப்ளீட் ஆகுறப்போ டாப் 8 டீம்ல வந்து ஸ்ரீலங்காவும் கிடையாது, வெஸ்ட் இண்டீஸும் கிடையாது. அவ்வளவுதான். சரி முடிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். நீங்க முடிச்சு விட்டாங்க. முடிஞ்சு போச்சா? ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபில உருவானதுல இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. இந்த மினி வேர்ல்டு கப்பை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி இது வரைக்கும் 8 எடிஷன் நடந்திருக்கு எக்ஸப்ட் இந்த 2025. அதுல யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் சாம்பியன், யாரெல்லாம் கேப்டன், எல்லா டீட்டெயிலும் அந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். நீங்க மட்டும் சொல்லுங்க.